ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். வாங்கள் தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் நாம் கேட்போம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள். அதாவது ஒரு நண்பர் பற்றி இன்னொரு நண்பரிடம் வீணாக பேசுவது, உறவினர்கள் பற்றி வீணாக பேசுவது, நம் வேலை ஸ்தலங்களில் நம்மோடு வேலை செய்கிறவர்கள் பற்றி மற்றவர்களிடம் வீணான பேசுவது, குறை சொல்லி பேசுவது, அவர்களை தாழ்த்தி பேசுவது, இப்படி அநேக காரியங்கள் நாம் தவறாக பேசிக்கொண்டிருக்கிறோம். நாம் பேசுவது சரியா தவறா என்று தெரியாமல் நாம் வீணான வார்த்தைகளை பேசுகிறோம். ஒருவர் பற்றி இன்னொருடம் குறை சொல்லி பேசுவது, அவர்கள் பேசுவதை இன்னொருடம் பேசுவது, இப்படி பலவிதமான வீணான வார்த்தைகளை நாம் பேசி பாவத்தை நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தேவனுடைய வார்த்தை கேட்ட பின்பு நாம் யாரை குறித்தாவது வீணான வார்த்தைகள் பேசியிருந்தால் நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்போம். நம்ம மன்னிப்பு கேட்கும்போது தேவன் நம்மளை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படி இல்லை என்றால் நாம் பேசின வீணான வார்த்தைக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதிருக்கும். அதற்கு முன்பாக நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்போம். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள், தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.